ஒட்டுமொத்த திமுக கூட்டணி 33%, டிவிக்கு மட்டும் 31%. இதுதான் மக்களுடைய ஆதரவு. நாளைக்கே அவங்கள கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி பிஜேபி பி டீம்னு சொல்லிடுவாங்க. அதுதான் திமுக. அதோ அண்ணன் செங்கோட்டையன் வந்தார், 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு தெரியாதா? அவர் நினைச்சிருந்தா பிஜேபியில் போயிட்டு ஒரு கவர்னர் ஆயிருக்கலாம், இல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், இல்ல திமுக போயிட்டு நாளைக்கே மினிஸ்டர் ஆயிருக்கலாம். ஏன் இங்க வந்தார் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள்? ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எங்களுடைய தலைவர். இன்னும் பல பேர் வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக கூட இருக்குமானே தெரியாது. அப்ப நாங்க எதுக்கு அதிமுக எதுக்கணும்? இன்றைக்கு 30% மேல இருக்கும் பொழுது நாங்க எதுக்கு இன்னொரு கூட்டணியை உருவாக்கணும்? எங்க தலைவர் என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு வரும் பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை நாங்க பிரகடனப்படுத்திருமா, இல்ல இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க கொள்கையை பிரகடனப்படுத்திருக்கணுமா? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிஞ்ச உடனே எப்படியாச்சும் நக்சலைட் ஆகணுங்கிறது என் குறிக்கோள். இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும் எனக்கு சின்ன வயசுல. தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை கொலைப்பழி சுமத்த பார்த்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கால் எங்க தெரியுமா வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு. வந்து, பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த விசிகே தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிமுக எம்ஜிஆரோட விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. டிவிகே ஏன் ஏத்து நிக்க மாட்டேங்குது? இவங்களை ஏத்து ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னா, தலைவர்களுக்கு மைண்ட் வேற இருக்கு, ஆனா தொண்டர்கள் எங்களோட இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க ஏத்து நிக்க மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க அரசியலுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க தலைவர் நடிகரா இருந்து அரசியல் தலைவரா இருக்கார். நீங்க எங்க நடிப்பீங்க? அங்க நடிக்கும் போது நாங்க எங்க குரல் கொடுக்கணும், எங்க குரல் கொடுக்க கூடாது எங்களுக்கு தெரியும். திமுகவோட அரசியல என்னோட யாருக்கும் தெரியாது, அதுமே கிடையாது. அவங்கள ஏன் எதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம மேல பால் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர்ல போய் கோதுமை விதையை போட்டா வளருமா வளராதா? நீங்களே சொல்லுங்க. கோதுமை விளையுமா விளையாதா? விளையாது. அப்புறம் எதுக்கு நாங்க கவர்னர் பண்ணோம்? பிஜேபிக்கு 5% மேல இங்க வந்து ஓட் பேங்க் கிடையாது. நாங்க எதுக்கு நிக்கணும்? அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்க எதுக்கு நிக்கணும்? செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனா சொல்றோம், செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். திமுக 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மேடையில? எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? நீங்களே சொல்லுங்க, எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? 200 சொன்னாங்களா இல்லையா? இப்ப அந்த சத்தமே காணாம போயிருக்காதே, சொல்லியிருக்க மாட்டாங்களே. நாங்க முதலமைச்சர் நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம், உதயநிதி அவர்கள் 200 தொகுதி ஜெயிப்போம் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? அதுதான் டிவிக்கு வந்த பிறகு 200 ஒரு சைபர் கட் பண்ணியாச்சு. சிறுபான்மைய மக்கள், தலித் மக்கள்னா தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த வார்த்தைகளை முதல் தூக்கி எறியணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு. இன்னைக்கு கூட ஒரு ஃபாதர் சொன்னாரு, நடிகர் பின்னாடி போறாங்க அப்படின்னு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது, கொள்ளடிக்கிற பின்னாடி தான் போகக்கூடாதுன்னு ஃபாதர் சொன்னார் சர்ச்சில். இனி வருங்காலங்களில் மண்டைக்காடும் பிரச்சனையும் நடக்காது. மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய என் அருமை கன்னியாகுமரி நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, ஐயா நேசமணியை வணங்கி இந்த கன்னியாகுமரிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மாவட்டத்தை உருவாக்கிய நேசமணி ஐயாவை வழங்கி, மணியோ 12:30, அண்ணா கூறியதை போல 20 முழுவதும் இளைஞர்கள் கூட்டம் 1967க்கு பிறகு அதை அமல்படுத்தியவர் எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன், தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் 2026 எங்கள் விஜய் அவர்களுக்கு, எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு எனக்கு வணக்கத்தை கூறி, என்ன ஒரு கூட்டம்! இது கூட்டம் அல்ல, ஒரு உறவுகளை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, என் குடும்பத்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்ததுல இருந்து அந்த அளவிற்கு அன்பு. இந்த அன்பு எந்த அளவுக்கு எங்க தலைவர் மேல நீங்க வச்சிருக்கீங்கிறத வந்து கண்பட பார்க்க முடிஞ்சுச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது, புத்தருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது,
முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு தகவல் இருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து ஒரு தகவல் இருக்கிறது. யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை எப்பொழுதும் எதிரிகள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை எதிர்க்கிறாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அநேகமா நீங்க அரசியலுக்குள்ள வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் பயந்துட்டாங்க. அண்ணன் ஒரு வழியோட சொன்னாரு, இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 3 சர்ச்சுகள் மூடப்பட்டிருக்கு. எங்களோட கோரிக்கையை சொல்றோம், கதறோம், அழுகுறோம். இந்த அரசு கிட்ட உறுதியாக சொல்லுகிறோம், அடுத்த வருஷம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக்கப்படும் பொழுது இங்க வந்து அந்த 3 சர்ச்சையும் திறப்பார். இதை நான் உறுதியாக சொல்லுகிறோம். எந்த ஆட்சியில் மூடப்பட்டதோ 2026 அந்த விலங்குகள் உடைக்கப்பட்டு திறக்கப்படும். சோ எப்பயுமே அண்ணன் சொல்ற மாதிரி சிறுபான்மைய மக்கள், தலித் மக்கள்னா தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த வார்த்தைகளை முதல் தூக்கி எறியணும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிப்பாடு. என்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியல் கட்சியை ஆரம்பித்தாரோ அன்றே சிறுபான்மை என்ற வார்த்தையை தூக்கி எறியப்பட்டு விட்டது. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்கள்னு சொல்ல மாட்டோம். எல்லோரும் சமம் என்கின்ற மனிதத்தை உருவாக்குவோம். அந்த வார்த்தைகளை தூக்கி எறியணும். தலித் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கின்ற சொல்லக்கூடிய வார்த்தைகளை தூக்கி எறிய வேண்டும். இந்த பண்ணையார் தனம் தான் தூக்கி எறியணும். ஐயா பாலபிரஜரிகள் சொன்னாரு, ஆதவ அர்ஜுனா கோவப்படுவாரு, ஆதவ அர்ஜுனா பயத்தை காமிக்கிறாருன்னு. உங்களுடைய ஐயா வைக்கமீறரும் கோவப்பட்டவர் தானே அநியாயத்தை எதிர்த்து. இதுதானே அவருடைய வாழ்க்கை செய்தி. இன்றைக்கு நீங்கள் அமைதியா இருக்கீங்க. ஆனால் ஐயாவுடைய வைகுண்டருடைய போராட்டம் எத்தகைய பெரிய போராட்டம். அந்த போராட்டங்கள் எங்கிருந்து வந்தது? இந்த அநீதியிலிருந்து வந்தது. ஸ்டீஃபன் அவர்களுடைய மிரட்டல்கள். இனி எங்களுடைய மாவட்ட செயலர் பார்த்துக்குவாங்க. ஆதவ அர்ஜுனா தேவையே இல்லை, கவலையே படாதீங்க. உங்கள் மீது வழக்கு தொடர்ந்தால் அதுக்கான சட்ட போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாங்கள் உங்களுடைய துணையில் நிற்போம். என்றால் நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நீங்கள் அரசியலுக்கும் சூழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படிதான் அருண்ராஜ் அவர்கள் நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது, அருண்ராஜ் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாருன்னா சரியா இல்லாமல் முடிவு பண்ண மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த அடக்குமுறைக்கெல்லாம் அண்ணா இனிமேட்டு நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்படாதீங்க. மனோஜ் தங்கராஜ் அண்ணா பிஸியாக இருக்கிறாரு. கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து கல்லை வெட்டி கேரளாக்கு அனுப்புற ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது மலையை கல்வெட்டதுக்கு எதிராக போராடினாங்க. கடைசியில் அந்த மலை அப்படியே முழுகிட்டு, அங்கே மலை எங்கன்னு கேட்டால் தோவமலைன்னு சொல்லுவாங்க, இந்த வழிவேடு படத்தில் வர மாதிரி. கடைசியில் பார்த்தா அங்கே மலை இருக்காது ஆட்சி முடிகிறதுக்குள்ள. ஸோ மனோஜ் தங்கராஜ் அவர்கள் மலையை வெட்டுறதுல பிஸியாக இருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் வருவாங்க எல்லாரும் தூக்கிட்டு போகிறதுக்கு, கவலைப்படாதீங்க. அதனால நீங்கள் வந்து பொதுவாக நாங்கள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த அமைச்சர்களை எதிரியாகவே யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இழந்துட்டாங்க. என்னைக்கு பணத்தை பார்த்து போனாங்களோ அன்னைக்கே மக்களுடைய ஆதரவை இழந்து தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து சில பேர்களை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் அண்ணன் சொன்னார், நம்ம அண்ணன் திருச்சி வேலுசாமி அண்ணன், எனக்கு அவருக்கு நிறைய உறவு இருக்கு. உடனே ஆளுங்கட்சி நினச்சிக்குவாங்க ஏதோ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னு. அப்படி கிடையாது. அவரும் திருச்சிக்காரர், நானும் திருச்சிக்காரரு. அவர் திருச்சியிலேருந்து வந்திருக்கார், நான் திருச்சியில் தான் படித்தேன். கிறிஸ்துவம், ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான. நான் படித்தது YWCA, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன். என்னுடைய அறிவையும் என்னுடைய சிந்தனையும் உருவாக்கியது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ், சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. என்னுடைய குறிக்கோள் 16-17 வயசில் இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய அம்மாவை வந்து 5 வயதில் வந்து என் முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்தாங்க. அது வந்து ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால் அவங்க விரும்பின ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்காம ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சு ஒரு கல்யாணம் பண்ண வச்சு அது மூலிமா எங்கள் அம்மாவை வந்து நான் இறந்தேன். நான் அது பேர் தான் ஹானர் கில்லிங்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இறப்பை சிறு வயதிலேயே பார்த்து
அதிலிருந்து என்னுடைய மாமா என்னை சின்ன வயசில் தூக்கிட்டு போய் ஒப்படைச்ச இடம் OYWCA. அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மிஷினரிகள் என்னை வளர்த்தாங்க. அங்கேருந்து ராமகிருஷ்ண மிஷன். அங்கேருந்து ஒரு கோவம், இந்த சமூகத்தினுடைய சமநிலை பாதிக்கப்படும் பொழுது இந்த சமூகம் தான் என்னை வளர்த்துச்சு. அப்போ நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் சேரும் பொழுது என்னுடைய உணர்வு ஒன்று தான் இருக்கும். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிஞ்ச உடனே எப்படியாச்சும் நக்ஸலைட் ஆகணுங்கிறது என் குறிக்கோள். இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து சுடணும் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும் எனக்கு சின்ன வயசில். ஆனால் அதை பக்குவப்படுத்தியது சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர் அலெக்சாண்டர் மந்திரமொழி. அவர் தான் சொன்னார், த சிஸ்டம் இஸ் ஃபெயிலியர். இந்த நாட்டில் சமநிலை இல்லை. அம்பேத்கர் உருவாக்கிய சமநிலை, சமதர்மம், சமூக நீதி பாதிக்கப்பட்டக்கூடிய இடம் மக்கள்கிட்ட இல்லை, அரசியல்வாதி கிட்ட இருக்கு. அந்த அரசியல்வாதிகள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்தை வரும் பொழுது மக்களை தவறாக வழிநடத்திட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டம் ஒரு தப்பான இடத்துல இருக்கும் பொழுது அந்த சிஸ்டம் மக்களை தவறாக வழி நடத்துவார்கள். அப்போ நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போங்க, எலெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, தேர்தலெலாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கி, உங்களுக்கு தான் தெரியும் நான் எங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்தேன்னு. எங்கே கொள்ளடிக்கிறாங்களோ அங்கேருந்து வேலை பார்த்து வந்திருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. களவும் கற்றுமர, அவ்வளோதான். 1982 மண்டைக்காடு பிரச்சனை. நாங்கள் உறுதியளிக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை இனி வருங்காலங்களில் மண்டைக்காடும் பிரச்சனையும் நடக்காது. மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய ஒரு எந்த வேலையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குரலை கொடுப்போம். உடனே ஒரு கேள்வி, இவங்க ஏன் முருகர் பிரச்சனையில், திருப்பரங்குன்ற கோயில் பிரச்சனையில் ஏன் குரல் கொடுக்கல? இவங்க டெல்லியில் செட்டில் ஆயிட்டாங்க. டெல்லியில் செட்டில் ஆனது யார்? 1999 2004 வரைக்கும் பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைத்தது யார்? 5 வருடம் முழு ஆட்சியை செய்தது யார்? குஜராத்தில் படுகொலை ஏற்படும் பொழுது ஆட்சி செய்தது யார்? இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையில் என்ன தெரியுங்களா ஒரு ஸ்டோரி? எங்களுடைய நிர்மல்குமார் சட்ட வல்லுனர், அவருக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன ஸ்டோரி இருக்குன்னு. அதாவது நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அமைதி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த அமைதி படம் பார்க்கும்போது மணிவண்ணன் சார் சூப்பராக எழுதுவார். நல்ல திராவிட இயக்க சிந்தனையாளர், நல்லா எழுதுவார். உங்களுக்கு உங்கள் மொழியிலே சொல்கிறேன், அந்த படம் பார்த்தவங்களுக்கு. அப்போ எலெக்ஷன் வரும். அப்போ மணிவண்ணன் சொல்லுவார், அண்ணா நமக்கெல்லாம் ஓட்டு கிடைக்குமாண்ணா அப்படின்னு கேட்பார். உடனே ஏன் மணி, நமக்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கல்ல மக்கள் அப்படின்னு சொல்லும்போது மணி சொல்லுவார், அண்ணா நமக்கு ஓட்டே கிடைக்காதுண்ணா, ஏன்னா நம்ம எதுவுமே செய்யலைண்ணா இந்த 4.5 வருஷமா அப்படின்னு. அப்படியா மணி, அந்த 2 பேர்த்த கூப்பிடு, 2 பேர்த்தி கழகத்தை மூட்டி விடு, 10 வச்சிரு, ஆட்டோமேட்டிக்காக சண்டை போட்டு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை ஒரு கோர்ட்டில், ஒரு ஹைகோர்ட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இன்டென்ஷனாக உருவாக்கி தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கியது திமுகவும் இந்து முனையும் சேர்ந்து. இந்த அரசியல்லாம், அதாவது நீங்க அரசியலுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க, எங்க தலைவர் நடிகரா இருந்து அரசியல் தலைவரா இருக்கார். நீங்க எங்க நடிப்பீங்க, அங்க நடிக்கும் போது நாங்க எங்க குரல் கொடுக்கணும், எங்க குரல் கொடுக்க கூடாது எங்களுக்கு தெரியும். திமுகவோட அரசியலை என்னோட யாருக்கும் தெரியாது, அதுமே கிடையாது. நாங்கள் உண்மையாக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், செக்குலரிசம் ஃபோர்ஸ், சமூக நீதி மத சார்பின்மையை நோக்கி உருவாக்கிய கட்சி எங்களுடைய கட்சி. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, திமுகவுடைய கொள்கைக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அண்ணாவை நீங்க ஃபாலோ பண்றீங்க, பெரியாரை ஃபாலோ பண்றீங்க, காமராஜர் அவர்களை ஃபாலோ பண்றீங்க, அம்பேத்கர் அவர்களை முதல் முறையில் ஒரு கட்சி, பொது தளத்தில் இருக்க கட்சி கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகம். அப்ப என்ன வித்தியாசம்? அதாவது இவங்க கொள்கைன்னு பேசுறாங்கல்ல, நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே நீங்க எவ்வளோ புத்தகங்கள் படித்தாலும், நான் நிறைய படித்தேன், மெட்ராஸ் கிறிஸ்டியன்ல ஒரு 8 வருஷம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். காரல் மார்க்ஸை பற்றி படிச்சிருக்கோம், ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் வளர்ந்ததை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ எல்லா விஷயம் படித்த பிறகு ஒரு கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஒன்று லெஃப்ட் விங் இல்லை ரைட் விங். அதாவது
எல்லோரும் சரிசமம் நினைக்கக்கூடிய ஒரு மென்டல் ஸ்டேபிளா இருக்கக்கூடியவங்க, எல்லாரும் சமம், ஜாதி மதம் எதுவுமே இல்லாம எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு மனிதர்கள் இருக்காங்க. இல்ல இதுல பிரிவு இருக்கு, நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, ஏழை பணக்காரன், நீ ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சு பார்த்து ஒரு பண்ணக்கூடிய அரசியல். இவ்வளவுதான். இந்த உலகத்துல ரெண்டே ஐடியாலஜி தான், அவ்வளவுதான். ஆனா மூணாவது ஒரு ஐடியாலஜி இருக்கு, அது திமுக கிட்ட இருந்து கத்துக்கணும். என்ன ஐடியாலஜி அப்படின்னா, எல்லாரும் சமன்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படின்னு நடிப்பாங்க. ஒருத்தன் நான் சம இல்லைன்னு சொல்லணும் கூட நம்ம ஏத்து நின்றுடலாம். இன்னொருத்தவங்க இல்ல நான் சமன்னு சொல்லிட்டு உறுதியா நிற்பாங்க. குறிப்பா சொன்ன போனா நம்மளுடைய காங்கிரஸ் தோழர்கள் மத சார்பின்மையை, செக்குலரிசத்தை அதிகமா நம்புறவங்க. இன்னைக்கு நாளைக்கே அவங்கள கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி பிஜேபி பி டீம்னு சொல்லிடுவாங்க. அதுதான் திமுக. என்ன அப்ப நடிக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, இதுதான் எம்ஜிஆர் கேட்டார். 72 வந்த பிறகு எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒரே கொள்கை தானே, ரெண்டு பேரும் அண்ணாவை தானே முன்னிலைப்படுத்துறாங்க, ரெண்டு பேரும் பெரியார் தானே முன்னிலைப்படுத்துறாங்க. அதே தான் இப்ப நடக்குது. 50 வருஷம் கழிச்சு திமுகவுக்கும் டிவிகேக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. இந்த ஆட்சியில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க யாரு? நம்மளுடைய பட்டியலின மக்கள். அதுல முக்கியமான பிரச்சனை என்ன? அம்பேத்கர் தன்னுடைய மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணிக்காக, பொது தளத்தில் தண்ணிக்காக, குடிக்கிறதுக்காக அவருடைய மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். ஆனா அந்த தண்ணியில மலத்தை கலக்கும் பொழுது யாரு முதல்ல மேலே ஏறி பார்த்தாங்களோ அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. இங்கதான் எங்க சமூக நீதி இருக்கு? இது நம்ம விடுதலை சிறுத்தைகள் என்ன பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதுதான் கூட்டணி தர்மம். அவ்வளவுதான். நேற்று நம்ம அண்ணன் ஒரு கதை சொன்னார் கிறிஸ்மஸ்ல. ஏங்க என்ன கதை தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்திருப்பாங்க. அதில் ஒரு தம்பியை தூக்கி கிணத்துல போட்டுட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர் மீண்டெழுந்து திருப்பி ஆட்சி உருவாக்கி அவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அவங்க சொன்னதுலாம் யாரு அப்படின்னா, இன்னைக்கு கூட திருமாவளவன் நம்மளை திட்டினார், டிவிகே பிஜேபி டீமு அப்படின்னு. டிவிகே பிஜேபி டீம்னா வகுப்புவாரத்துக்கு எதிராக முதல்ல கேஸை ஃபைல் பண்ணது டிவிகே சுப்ரீம் கோர்ட்ல. யார் ஃபைல் பண்ணா? முதல்ல நாங்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். அப்படி சொன்ன அண்ணன் யார் தெரியுமா? நம்ம திருமாவளவன், நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள், நம்மளுடைய காங்கிரஸ் தோழர்கள்லாம் நம்மளை கூட்டணி தர்மத்துக்காக திட்டுற மாதிரி திட்டுவாங்க. கவலைப்படாதீங்க, உண்மையிலே திட்டுற மாதிரி திட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் காலமும் நேரமும் இதை சரி செய்யும். உண்மை. நான் திருப்பி சொல்றேன். இயேசுநாதர், புத்தர், என்னுடைய கார்ல் மார்க்ஸ் அவர்கள், இங்கிருந்து முகமது நபி அவர்கள், இங்கிருந்து நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான், நம்ம எப்ப உண்மையா இருக்கிறோமோ அப்ப எல்லோரும் நம்மளை நோக்கி வருவார்கள். உண்மைதான் முக்கியம் இங்க. அதனால்தான் மக்கள் இன்னைக்கு வராங்க. ஆதவர்ஜனா யார்? ரொம்ப சாதாரண ஆள். ஒரு சாதாரண விவசாயியுடைய பையன், ஒரு விவசாயம் செய்ய முடியாத ஒரு ஏழை விவசாயியுடைய பையன். இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். மாமா வசதி வாய்ப்பு வேண்டும். இந்த அரசியல நீங்க 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி 100 எம்எல்ஏக்கு உங்க பையனை மினிஸ்டர் ஆக்குவீங்களா? உங்க பையனை முதலமைச்சர் ஆக்குவீங்களா? எங்க தோழர்களை நாங்க முதலமைச்சரா, எங்க தோழர்களை எம்எல்ஏ ஆக்குவோம், மினிஸ்டர் ஆக்குவோம், முதலமைச்சர் ஆக்குவோம். அதுக்கான பொருளாதார வலிமையை நாங்க உருவாக்குவோம். அதாவது என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு ஒரு குடும்பம் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும். காங்கிரஸ் தோழர்கள் 62க்கு அப்புறம், காங்கிரஸ் தீய சக்தி இல்ல, மோசமான சக்தி. அண்ணன் முடிஞ்ச அதுக்கு மேல வார்த்தைகள் எழுதிக்கலாம். 62க்கு அப்புறம் காங்கிரஸ் தோழர்கள் ஜெயிச்சாங்க, 67 ஆட்சி இழந்தாங்க. அதுக்கப்புறம் 1980 கலைஞர் ஒரு டீல் போட்டாரு, 117 117. 71 200 தொகுதி வச்சார் கலைஞர். ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்தில் 80 சரண்டர் ஆயிட்டாங்க. இப்போது சொல்றேன், அண்ணன் வேலுசாமி என்னுடைய மனசு தெரியும் எனக்கு. ஏன்னா அவர் தொண்டர்கள் பக்கம் இருப்பாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த விசிகே தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் டிவிகே பக்கம் தான் நிக்கிறாங்க.
ஒட்டுமொத்த அதிமுக எம்ஜிஆரோட விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் டிவிக்கு பக்கம் தான் நிக்கிறாங்க. டிவிக்கு ஏன் ஏத்து நிக்க மாட்டேங்குது? இவங்களை ஏத்து ஏன் நிக்க மாட்டேங்குதுன்னா, தலைவர்களுக்கு மைண்ட் வேற இருக்கு, ஆனா தொண்டர்கள் எங்களோட இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க ஏத்து நிக்க மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப்னு கேட்பீங்க. இன்றைக்கு ஈவினிங், இன்னைக்கு அதாவது நேற்று, இன்னைக்கு 24 23ஆம் தேதி சாயங்காலம் நான் வரும்போது இந்தியா டுடேல ஒரு சர்வே போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய சேனல் இந்தியா டுடே, இங்கிலீஷ் சேனல், டெல்லியில் உட்காந்துட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் என்னமா சொல்லுது? ஒட்டுமொத்த திமுக கூட்டணி 33%, டிவிக்கு மட்டும் 31%. இதுதான் மக்களுடைய ஆதரவு. வெளியே வரும்போது ஒட்டுமொத்த பெண்களும் நிக்கிறாங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு. இப்ப தெரியுதா நம்மள ஏன் திமுக அதிகமா தாக்குறாங்க அப்படின்னு. இப்ப கூட நான் பேசுறதுக்கு முன்னாடி எஸ்பி அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. எஸ்பி சார், காவல்துறை நான் திட்டமாட்டேன், நீங்களும் எங்களுடைய நண்பர்கள் தான். எங்களுடைய பிரச்சனை இந்த ஆட்சியினுடைய உண்மை முகத்தை சொல்லணும். இந்த பாருங்க, நம்ம ஸ்டீஃபன் அண்ணன் 2019 ஸ்டாலின் சாரை கூட்டிட்டு வந்தார். முதலமைச்சர் ஆனவன நன்றி சொல்ல கூட இல்லை, முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. இதுதான் திமுக. எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சகோதரத்துவம். அது அந்த திருச்சி வேலுமணி எனக்கு நல்லாவே தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் போது உறவு, ஜெயிச்ச பிறகு ஒரே மிதி, கீழே காலு கீழே நீங்கெல்லாம். இதுதான் சனாதானம். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் புரியணுமா? ஒருத்தர் ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுன்னு. புரட்சியாளருடைய கொள்கை என்ன? நம்பலாம். உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? டெய்லி எங்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? வேங்கவேல் பிரச்சனை எதுக்கணும், மண்டக்காடு பிரச்சனை எதுக்கணும். ஒட்டுமொத்த தலித் சகோதரர்கள், கிறிஸ்துவ மதத்திற்கு மாறின தலித் சகோதரர்களுக்கு என்ன நடந்துச்சு? திமுகவுடைய 22 எம்பில ஏன் ஒரு கிறிஸ்துவ பிரதிநிதி, ஒரு முஸ்லிம் பிரதிநிதி இல்லை? பதில் சொல்லுங்க. திமுக எவ்வளவு பெரிய கட்சி, நீங்களே சொல்லுங்க. இங்க நாடகம் மாறுறாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஏன் நாடகம் மாறுறாங்கன்னு? இதுதான் நாடகம். திமுக மதச்சார்பின்மை கட்சி, எல்லோருக்கும் சமமான பிரதிநிதித்தை உருவாக்குவோம், எல்லா சாதிக்கான ஒரு கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் 22 எம்பில ஒரு எம்பி கூட எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ராஜ்யசபா கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் மக்கள் பிரதிநிதி மூலம் ஒரு பிரதிநிதியை நிக்க வச்சு ஏன் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? இதுதான் சாதி மதம் என்ற ஐக்கியத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது. நான் 2 சொன்னேன் பாத்தீங்களா கொள்கை. ஒன்னு, ஆமா நான் இப்படிதான் மத பெரும்பான்மையை நம்பி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சாதி கட்சின்னு சொல்லுவாங்க. அவங்கள கூட நம்ம எடை போட்டுடலாம், நம்ம எதிரின்னு முடிவு பண்ணிடலாம். இன்னொன்னு உண்மையாவே நம்புவாங்க, அம்பேத்கர் மாதிரி, பெரியார் மாதிரி, ஆமா வைகுண்டர் ஐயா மாதிரி நான் சமதர்மத்தை நம்புவேன்னு சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நம்ம நிக்கலாம் எப்பயுமே. ஆனா நான் சமதர்மத்தை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நடிப்பாங்க பாத்தீங்களா? அந்த நடிக்கக்கூடிய அரசியலை திமுக உருவாக்கி விட்டது. அண்ணா உருவாக்கிய திமுக அல்ல. ஏன் கலைஞர் சமூக நீதியை கூட நம்பினார். ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கும். இப்ப ரொம்ப மோசமா போய் கலைஞர் உருவாக்கிய திமுக கூட கிடையாது. அப்ப அந்த அளவிற்கு சமூக நீதி இல்லாத ஒரு கட்சி, அந்த அளவிற்கு ஊழல் மட்டுமே செய்யக்கூடிய கட்சி. ஒரே விஷயம், தன்னுடைய மகனை எப்படி முதலமைச்சர் ஆகணும், அவ்வளவுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே லாஜிக், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணா செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு. அதற்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவ மக்களையும் முஸ்லீம் மக்களையும் நம்பி நாடகம் ஆடுறது. அது என்ன பிரச்சனை? இவங்க ஏன் அதை திணிக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தட்டி கேட்பாங்க, அப்போ உடனே மக்கள் ஓட்டு போட்டுப்பாங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லை. இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சு பிஜேபியோட சேர்ந்ததுனால மக்களுக்கு வேறு வழி இல்லை. அப்ப திமுக மட்டும்தான் சாய்ஸ் அப்படின்னு இந்த நேரத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள் எக்காரணத்து கொண்டும் மத பெரும்பான்மைவாதிகளிடம் சேர மாட்டார். இந்த உலகத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அவங்கள ஏன் எதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நம்ம மேல பால் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும். இப்ப கூட அண்ணன் திருச்சி வேலுசாமி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தஞ்சாவூர்ல போய்
கோதுமை விதையை போட்டா வளருமா வளராதா? நீங்களே சொல்லுங்க. கோதுமை விளையுமா விளையாதா? விளையாது. அப்புறம் எதுக்கு நாங்கள் கவர்னர் பண்ணோம்? பிஜேபிக்கு 5% மேல இங்க வந்து ஓட் பேங்க் கிடையாது. நாங்க எதுக்கு நிக்கணும்? அதிமுகவுடைய ஓட் பேங்க் இங்க ஷிஃப்ட் ஆயிருச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்க எதுக்கு நிக்கணும்? இது முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய சட்டமன்றம். எங்களுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக. எம்ஜிஆர் எப்படி பிக்ஸ் பண்ணாரோ நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். மித்ததெல்லாம் நாங்க 29 பிக்ஸ் பண்ணிக்குவோம். பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரும்போது 29க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். ஓப்பனா சொல்றோம், செமி ஃபைனல்ல நாங்க அதிமுகவை ஜெயிச்சிட்டோம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். கிரிக்கெட் விளையாடுறோம், இந்தியா விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க இந்தியா செமி ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டோம். அதுதான் அதிமுக. ஃபைனல்ஸ் அடுத்தது பாகிஸ்தான் அடிச்சு வெளுக்கணும். அவ்வளவுதான். செமிஃபைனல்ல தோத்தவங்களை பத்தி நாங்க எதுக்கு பேசணும்? இந்த அரசியல் எங்களுக்கு தெரியும். யாரை எதிர்த்து பேசணும், யாரை எதிர்த்து பேசக்கூடாது, எதுக்காக வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்காக பிரச்சாரத்தை உருவாக்கணும், யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு, யாருக்கு மக்கள் எதிர்கட்சியா பாக்குறாங்க, யாரு ஆளுங்கட்சியா ஆக்க போறாங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும். அப்ப திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு இதுதான் கடைசியா நாங்க சொல்றது. ஒன்னே ஒண்ணு, நாங்கள் செமிஃபைனல்ல ஜெயிச்சு முடிச்சிட்டோம். இன்னுமேட்டு ஃபைனல்ஸ் தான். ஃபைனல்ஸ் என்ன? ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய எலெக்ஷன். திமுக டிவிகே முடிஞ்சிச்சு. வேற யாருமே இல்ல. பக்கத்துல லீடிங் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்தியா டுடே ரிப்போர்ட்ல 3%. அண்ணன் 3 மாசத்துல 30 டிஸ்ட்ரிக்ட் கலங்க முடிக்கும் பொழுது 10% லீடிங் போயிட்டே இருப்போம். ஸ்வீப் எலெக்ஷன். அதுக்கு நான் பதில் சொல்லவா? திமுக 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க மேடையில்? எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? நீங்களே சொல்லுங்க. எத்தனை தொகுதி ஜெயிப்போன்னு சொன்னாங்க? 200 சொன்னாங்களா இல்லையா? இப்ப அந்த சத்தமே காணாம போயிருக்காதே. சொல்லியிருக்க மாட்டாங்களே, நாங்க முதலமைச்சர் நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம், உதயநிதி அவர்கள் 200 தொகுதி ஜெயிப்போம் சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்? அதுதான் டிவிக்கு வந்த பிறகு 200 ஒரு சைபர் கட் பண்ணியாச்சு. சைபர்ஸ் போயிட்டே இருக்கு. ரிப்போர்ட் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. எவ்ரி வீக் கரூர்ல பண்ணி பார்த்தாங்க, கொலைப்பள்ளியை பற்றி பார்த்தாங்க. எப்படி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து அவர் மீது கொலைப்பழியை சுமத்த நினைச்சார்களோ சூழ்ச்சியாளர்கள், அதே மாதிரி ஒரு தூய உள்ளத்தை கொண்ட எங்க தலைவரை கொலைப்பழியை சுமத்த பார்த்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கால் எங்க தெரியுமா வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டாரு. திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க என்ன நடக்கும் அப்படின்னு. வந்து, பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் அவர். அப்ப டெல்லி முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் பேசினாங்க. எதற்காக? எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பதை பிஜேபி முதற்கொண்டு உணர்ந்து விட்டது. அந்த வலிமை எங்க தலைவர்கிட்ட இருக்கு. எம்ஜிஆரை பார்த்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அவருக்கு வாக்கு வலிமை இருக்கா, பணபலம் இருக்கா, சீனியர்ஸ் இருக்காங்களா, எல்லாம் இருக்காங்களான்னு. அதோ அண்ணன் செங்கோட்டையன் வந்தார், 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு தெரியாதா? அவர் நினைச்சிருந்தா பிஜேபியில போயிட்டு ஒரு கவர்னர் ஆயிருக்கலாம், இல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கலாம், இல்ல திமுக போயிட்டு நாளைக்கே மினிஸ்டர் ஆயிருக்கலாம். ஏன் இங்க வந்தார் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள்? ஏனென்றால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எங்களுடைய தலைவர். அவ்வளவுதான். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையும் பார்த்த செங்கோட்டையன் அண்ணன் எங்க தலைவரை நோக்கி வரார் அப்படின்னா எதற்காக? அவர்தான் அடுத்த எதிர்காலம், அவர்தான். அதை அவர் உணர்ந்தார், அவர் கால்குலேஷன் பண்ணிட்டார். இன்னும் பல பேர் வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதிமுக கூட இருக்குமானே தெரியாது. அப்ப நாங்க எதுக்கு அதிமுக எதுக்கணும்? இன்றைக்கு 30% மேல இருக்கும் பொழுது நாங்க எதுக்கு இன்னொரு கூட்டணி உருவாக்கணும்? எங்க தலைவர் என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு வரும் பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை நாங்க பிரகடனப்படுத்திருமா, இல்ல இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நாங்க கொள்கையை பிரகடனப்படுத்தி இருக்கணுமா? இந்த 2 கட்சிகளும் ஆட்சி நிர்வாகத்துடைய தோல்வினாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர், நான் சின்ன வயசு தீபாவளி கொண்டாடும் போது, நான் ஒரு தொழிலாளி, பிஹெச்இ தொழிலாளி வீட்டில் வளர்ந்தவன். நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவார். பல தீபாவளிகள் புது ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னு அவர் அழுதுருக்காரு எங்க மாமா. அது மாதிரி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ மக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும்? எத்தனை ஏழைகள் இருக்காங்க கிறிஸ்துவ மக்கள்ல. அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு? கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும், இஸ்லாமிய தோழர்கள்கிட்டையும், தலித் மக்கள்கிட்டையும்.
பெண்களுக்கிட்டையும் தானே இருக்கு வறுமை. பொருளாதார சுதந்திரம் எங்க இருக்கு? எல்லா ஜாதியிலையும் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும், ஏழ்மையை தூக்கி எறியணும். இதுதான் எங்கள் தலைவருடைய அடி கொள்கையே. அதுக்கு சமூக நீதியை உருவாக்கணும், எல்லோருக்கும் சமம்ங்கிறத உருவாக்கணும். கேஸ்ட் சர்வே எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பெரியாரிசம் பேசுவாங்க, ஆனா கேஸ்ட் சர்வே எடுக்கவே மாட்டாங்க. பக்கத்துல தெலுங்கானால எடுத்து முடிச்சுட்டாங்க, நம்ம கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா இங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனா மூச்சுக்கு 330 நாங்கள் எதுக்குறோம், நாங்கள் எதுக்குறோம், நாங்கள் இருக்கிறோம். இந்த நாடக அரசியலை தூக்கி எறியதான் தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கு. ஏன் மித்த கட்சியெல்லாம் எதுக்கல? அண்ணன் திருமாவன காலில் கூட திட்டினாரு. திரு விஜய் அவர்கள் பேட்டி, நாங்க திட்டமாட்டோம். ஏன் தெரியுமா? அண்ணனுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் எங்களை பத்தி பேசுவார். இதுதான் எங்களுடைய பெருந்தன்மை. ஏன்னா அவர் ஊழல் பண்ணதில்லை, அவர் இந்த நாட்டு மக்களுக்கு தப்பு பண்ணதில்லை. அவரை நாங்கள் மதிக்கிறோம். தலித் மக்களுடைய ஒரே தலைவர் அவராக இருக்கிறார். அதுக்கான மரியாதை, அவருடைய வாழ்க்கை அடமான வச்சிருக்கோம். நாங்கள் அவளை மதிக்கிறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களை திட்டியிருக்கிறாங்க, ஆனால் நாங்கள் பதில் கொடுத்தது கூடாது. ஏன்? அவங்க வாழ்க்கை முழுவதும் ஆதிக்கத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு போராட்டங்கள் மூலியமா அவங்க சாதிக்கு எதிராக அவங்க எப்பயுமே இருந்துகிட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியாக அவங்களோட நாங்கள் நிற்கிறோம், ஆனால் பதில் கொடுத்ததில்லை. இஸ்லாமிய தோழர்களோட நாங்கள் நிற்கிறோம், சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. இவங்க வந்து அங்கே போயிடுவாங்களே இங்கே போயிடுவாங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்தவ தோழர்களே, எங்களுடைய தலைவர் மத சார்பற்ற சமூக நீதி அரசை உருவாக்கத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு, குரானையும் படிச்சிருக்காரு, எல்லா மதத்தைங்களையும் படிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும், கந்த புராணமும் தெரியும், எல்லா பிலாசபி தெரியும். ஏதோ அமைதியா 10 நிமிஷம் பேசுறதுனால அவருக்கு சில ஊடகங்கள் சொல்லுதே, சில பேர் எழுதி கொடுக்குறாங்க. அவர் எழுதி கொடுக்காமலேயே நம்பர் 1 நடிகரானவர். எழுதி வச்சுக்கோங்க. மக்களுடைய அன்பை யார் உருவாக்க முடியும்? மக்களுடைய அன்பை நம்பர் 1 நடிகரா யாருக்கு கொடுக்க முடியும்? திறமையா? திறமை மட்டும் இல்லை, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. ஆனா நம்பர் 1 ஏன் அப்படி ஆனார்? நடிப்பால் அவர் நம்பர் 1 ஆகல, நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கெல்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நமக்கான பயணங்கள், நமக்கான அஜெண்டா, நமக்கான விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு. மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசியலையும் நிர்வாகத்தையும் உருவாக்குவது, ஊழலற்ற நேர்மையான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய, பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, கிறிஸ்துவ முஸ்லிம் தலித் மக்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் தமிழக வெற்றித்தினுடைய கொள்கை. இந்த அரசியலை நோக்கி ஒரு உறுதியை சொல்றேன். இதே ஸ்ரீஃபன் அண்ணா கிட்ட சொல்றேன். 29வது அருமனை நிகழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த காலடி மண்ணில், இந்த மண்ணில் உங்களோட வந்து நிற்பார். அதுக்கு நானும் அருண்ராஜ் அவர்களும் பொறுப்பேற்றுக்கிறோம், அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு. ஸோ இன்னைக்கு எந்த அளவிற்கு திமுக 4.5 வருஷம் அவங்க சிறுபான்மை மக்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எதுவுமே செய்யாம, வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக எந்த கேஸையும் ஃபைல் பண்ணாம, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே 12% இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் மட்டும், ஒரு தேர்தலுக்காக மட்டுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு ஃபாதர் சொன்னாரு, நடிகர் பின்னாடி போறாங்க அப்படின்னு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது, கொள்ளடிக்கிற பின்னாடி தான் போகக்கூடாதுன்னு ஃபாதர் சொல்லணும். இனிமேல் சர்ச்சில் ஃபாதர்ஸ்க்குலாம் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கோங்க. மக்களுடைய மனநிலை எங்க தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. சில ஃபாதர் போயிட்டு சர்ச்சில் போய் தவறா பேசினா மக்களே நினைப்பாங்க,
எதுக்கு ஃபாதர் கர்த்தருடைய மொழியில தானே பேசணும், ஏன் கர்த்தருடைய மொழிக்கு அப்பாற்பட்டு பேசுறாரு அப்படின்னு ஒரு குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால நண்பர்களே, தோழர்களே, அடுத்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை நான் உங்கள் முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி தேவனால் உருவாக்கப்படும். அந்த ஆட்சி மக்களுக்கானதாக, அந்த ஆட்சி ஏழைகளுக்காக, அந்த ஆட்சி பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக இருக்கும் என்பதை தெரிவித்து உங்களுடன் விடைபெறவில்லை, உங்களின் ஒருவராக நான் எப்பொழுதும் பயணிப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்ற இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.